திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி MKV அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் நவீன முறையில் அமைக்கப்பட்ட புதிய நூலகம் இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இப்பள்ளியில் கடந்த 1978ஆம் ஆண்டு மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட போது கட்டப்பட்ட நவீன வகுப்பறைகள் காலப்போக்கில் பழுதடைந்தன. இந்த வகுப்பறைகளில் பயின்ற பல மாணவர்கள் இன்று IPS அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சென்னை பொது மருத்துவமனையின் டீன் என பல்வேறு உயர் பதவிகளில் பணியாற்றி இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். பழுதடைந்த வகுப்பறைகளை அம்பத்தூர் ஃப்ளோசர்வ் கேக் நிறுவனத்தை சார்ந்த இயக்குனர் நாயிம் மற்றும் பிரசாத் பிரான்சிஸ் மற்றும் நிறுவனத்தின் மற்ற உறுப்பினர்களுடன் யுனைடெட் வே ஆஃப் பெங்களூரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலமாக தங்களது சொந்த நிதியின் மூலமாக முழுமையாக புதுப்பித்துள்ளன. அரசு பள்ளி மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் இவை நவீன நூலகமாக மாற்றப்பட்டுள்ளன. மருத்துவம், பொறியியல், மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் சட்ட படிப்பிற்கான நுழைவுப் போட்டித் தேர்வுகளுக்கான 1500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அடுக்கி வைக்க நவீன ரேக்குகள், மாணவர்கள் அமர்ந்து படிக்க 30 செட் டேபிள் மற்றும் பெஞ்சுகள், மின்னணு கற்றலுக்கான 65 இன்ச் பிரம்மாண்ட டிவி உள்ளிட்டவை இந்த நூலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளி தலைமை ஆசிரியர் திருக்குமரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஃப்ளோசர்வ் கேக் இயக்குனர் நாயிம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மேலாளர்கள் பிரகாஷ், சுகுமார், பாலா, சுதாகர், தியாகராய கல்லூரி முன்னாள் முதல்வர் ரவிச்சந்திர பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உதவி தலைமை ஆசிரியர் செந்தில் மோகன், ஆசிரியர் விஜயன், பள்ளியின் அம்பாசடரும் கருணாகரன், முன்னாள் மாணவர்கள் காசிநாதன், ஸ்ரீதர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நெகிழ்ச்சியுடன் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கருணாகரன்.